மச்சான் சொல்றான் மச்சான், யாருக்கு லவ் லெட்டர் எழுதணும், எந்த பொண்ணு கொடுக்கணும்? யாருக்கிட்ட போய்? நம்ம பாட்டியம்மா கிட்ட தான். எழுதிக்கோங்கடா, 3000 எழுதிக்கோங்கடா என் பேர்ல. இந்தப்பா பேராண்டி, அரிசி வச்சுக்கோ. அதுக்கப்புறம் பேராண்டி சொல்ல மறந்துட்டேன், சாமி ஊர்கோலம் எடுத்துட்டு போவீங்கல்ல, அன்னைக்கு பிரசாதம் நானே செஞ்சு கொடுத்துறேன். சரியா கண்ணுங்களா? சரிங்க பாட்டி, சரி சரி. எனக்கு கொள்ளையில கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்க போய் எல்லாம் வசூல் பண்ணி என்ன கூப்பிடுங்க கண்ணுங்களா, நான் வரேன். நல்ல மனசு இல்லடா பாட்டி அம்மாவுக்கு 3000 கொடுத்துங்கறாங்க. 100 ரூபாய் கொடுக்கிறதுக்கு அழுவாங்க பாரு. உன்ன இந்த காணிகளை வசூல் பண்ணிட்டு வரதுக்குள்ள ரத்த கண்ணீரே வந்துற மாட்டே நமக்கு. சரி வாங்கடா போலாம். அடுத்து யார் வீட்டுக்குடா? அடுத்து யார் வீட்டுக்கு போய்? மீனாக்கா வீட்டுக்கு தான். வாப்பா அரிசு, எதுக்குப்பா கூப்பிட்ட? முடிஞ்சு ஜாலி. உன்னை கிட்ட சொல்லி நம்ம புரிய வச்சு கிட்ட கொடுக்கறோம்ல, 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும். டேய் அமைதியாரா, காது ஷார்ப்பு. என்னங்க புதுசா கேக்குறீங்க? எல்லாம் வீடு வீடா வசூல் பண்ணி நம்ம காலில விநாயகர் வைக்கலாம்னு சொல்லி தான் அத்தை காசு வசூல் பண்ணிட்டுறோம். உங்க கணக்குல எவ்வளவு எழுதிட்டுன்னு சொல்லுங்க. ஏப்பா அரிசு, எழுதிட்டா மட்டும் போதுமா? பணம் கொடுக்க தேவையில்லையா? அத்தை விளையாடாதீங்க அத்தை. எழுதிட்டா அந்த பணத்தை கொடுக்கணுமாக்கும். அதனால தான் சொல்றேன், எழுதிட்டீங்களா அத்தை அப்படி. ஏய் கோச்சுக்காதடா அரிசு, சும்மா தமாஸ்க்கு ஜாலிக்கு ஜாலிக்கு. சரி 101 ரூபாய் எழுதிக்கோ. என்ன 101 ரூபாயா? என்ன அத்தை, என்ன முய்யா வைக்கிறீங்க? 101 ரூபாய்னு கேக்குறீங்க? ஹரிஸ் அவ கிடக்குறா, 500 ரூபாய் எழுதிக்கோ, இந்த பணம் கொடுக்குற வாங்கிக்கோ. டேய் ஹரிசே, அதுக்கப்புறம் இன்னொரு சொல்லிடுறேன், மறந்துட்டு போற. 500 ரூபாய் கொடுத்துருந்தாக்கும் டொனேஷனு. சரியா? அங்க வர பிரசாதத்துல இந்த அபிஷேகம், இந்த பொங்கல், அதுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் இன்னும் இந்த சுண்டல், அப்புறம் இந்த தேங்காய், இது வாழைப்பழம், இதெல்லாமே எனக்கு வந்து சேர்ந்துடணுமாக்கும். ஏன்னா 500 ரூபாய் பணம் கொடுத்துருந்துக்கிறனாக்கும். டேய் இங்க இருந்த தலையை கேட்டுரும், நட்ரா நம்ம கிளம்பலாம். அடியே, ஆனா நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லடி நீனு. ஷோ, நானே ஷாக் ஆயிட்ட. போய் ஒரு டம்ளர் டீ வச்சுட்டு வந்து குடுறியம்மா சாமி. இங்க பாருங்க மாமா, சும்மா டீ வை காபி எல்லாம் சொல்லாதீங்க. இன்னும் 3 நாளைக்கு நம்ம விநாயகர் வந்து நம்ம காலையில வச்சிருப்பாங்க. காலையிலயும் சாயங்காலம் அன்னதானம் போடுவாங்க, சுண்டல் தருவாங்க. அதனால நான் 3 நாளைக்கு வீட்டுல சமைக்க மாட்டேன், பாத்துடுங்க. சரியா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் உங்களுக்கு காப்பி வச்சு கொடுப்பேன், மற்றபடி எல்லாம் நான் வச்சு தர மாட்டேன். நல்ல நாள்லயே வீட்டுல சமைக்க மாட்டா, இதுல வேற காலனில வேற விநாயகர் வைக்கிறாங்கன்னா இவ பண்ற அலப்பறைக்கே உன்னை தாங்க முடியாது. உன்னை கிண்டாவை தூக்கு, டீப்பனிய தூக்கு, அதை தூக்கு, இதை தூக்குன்னு சொல்லியே நம்மளே சித்திரவாதம் பண்ணிடுவான். டேய் என்னடா மீனத்தை அப்படி இருக்கிறாங்க? சரி அடுத்த வீடு வசூல் எது? ஐயோ சாமி காட்டேரி, ஐயோ நான் போறேன்டா ரீசு. ஹாய் சோபி, எப்படி இருக்கிற சோபி?
டேய் நீ இங்க பேசிட்டு உங்க தங்கச்சி கரெக்ட் பண்ண போயிட்டேன்டா கலர் மண்டை. இப்போ இந்த பக்கம் வரையா என்ன சமாசாரம் அத ஃபர்ஸ்ட் சொல்றா. ஐயோ ஒன்னு டென்ஷன் ஆயிருவான், நான் அப்புறமேட்டு பேசுறேன். ஒன்னும் இல்ல மச்சி, அம்மாவை சீக்கிரம் கூப்பிடு, டைம் ஆகுதுன்னு சொன்னேன்டா. யாரு நீ சீக்கிரம் டைம் ஆகுதுன்னு கூப்பிட்டடா ரதியவே. அப்பா உன் புண்ணியவானே, தயவு செஞ்சு உன் கையை காலான்னு நினைச்சு கூப்பிடுற, தயவு செஞ்சு அவளை மட்டும் கூப்பிடாதடா. அந்த பயம் இருக்கட்டும் உடம்புல. இந்தாடா ஐஸ், அப்பா 1000 ரூபாய் கொடுத்துட்டு போனாங்க. சரி சரிம்மா நான் வரேன். இன்னும் 2 வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்குது. இப்போ அடுத்தது வந்து பார்வதி அத்தை வீட்டுக்கு போயிட்டு போகணும் நாங்க. சரி பத்திரமா வசூல் பண்ணுங்க. என்ன ஆமா, எப்போ சிலை எடுத்துட்டு வரதுக்கு போறீங்க? அத்தை நாங்க சாயங்காலம் 4 மணிக்கு கிளம்புறோம் அத்தை. சரிப்பா. சரி போயிட்டு வரட்டுமா சோபி? மாமா ஏன் என்கிட்ட மட்டும் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஐயோ காட்டேரி நான் கிளம்புறேன். ஆமா ஏன் மாமா உங்ககிட்ட மட்டும் பேசுறாங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க? இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. போங்கிட்டு. டேய் உங்க அம்மாவை கூப்பிடுறா, டைம் ஆகுது. மா மா இந்தாங்கப்பா பணம். எனக்கு பால் பீச்சு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இந்தாங்கப்பா இதுல 500 ரூபாய் இருக்குது. என்னம்மா நீ 500 ரூபாய் கொடுக்கறியா? ஏதாவது மலையில வரப்போதா என்ன வருதோ தெரியல. திடீர்னு நான் 50 ரூபாய்க்கு மேல நீ கொடுக்க மாட்டேன்னு நான் எதிர்பார்த்தனே. அது ஒண்ணே இல்லடா பட்டு, நீ வச்சிருந்தல்ல நோட்டு புத்தகமெல்லாம் அதெல்லாம் நேத்து தான் எடை போட்டு வச்சிருந்தேன். சரி அப்படி டொனேஷன் தருவீங்கன்னு அதுக்கு தான். சரியா? சரி எனக்கு பால் பீச்சு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். டேய் ஷாக்க குறைடா, வாங்கடாப்பா. அடுத்து இன்னும் 2 வீடு இருக்குது, சின்ன பொண்ணாத்து வீட்டுக்கும் அதுக்கப்புறம் அந்த ரெட்டமுடி வீட்டுக்கு தான் போகணும். இல்லடா டைம் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் போய் இந்த பணத்தை எடுத்துட்டு போய் செலவு வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இன்னும் செலவு இருக்குதுல்ல, அப்போ இன்னும் இருக்கிற வீட்டெல்லாம் வசூல் பண்ணிப்போம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ இதோட முடியுது. இப்போ வந்து நம்ம சிலை எடுக்கிறது போகிறதோட ஸ்டாப் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் வந்து சிலை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீடு அதாவது காலனியில் வைக்கிறத பற்றி கண்டினியூவாக வீடியோ வரும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அம்மா பொண்ணு சேனல். ஓகே பாய்.